எனக்கு வந்து செல்வம் பெருகணும் சார், சக்தியும் நல்லபடியாக இருக்கணும், அதே சமயத்தில் எனக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு ஞானமும் கூடி வரணும், இது மூன்றுமே பலப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூகாம்பிகை வழிபாடு ரொம்ப விசேஷம், திரிபுர சுந்தரி வழிபாடு ரொம்ப விசேஷம், வெள்ளை தாமரை, அதுக்கப்புறம் எப்பவும் போல் இருக்கக்கூடிய செந்தாமரை, அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அரளி புஷ்பம், செண்பகம், அதுக்கப்புறம் மல்லி, இந்த 5 புஷ்பங்களை வைத்துக்கொண்டு துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியாக, அம்பாள் திரிபுர சுந்தரியாக இருக்கக்கூடியவள், அம்பாள் மூகாம்பிகையாக இருக்கக்கூடிய அந்த தேவியை மனதார வேண்டி துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியை நமகன்னு சொல்லிவிட்டு அது எல்லாத்தையும் கலந்து ஒவ்வொரு புஷ்பமாக எடுத்து அர்ச்சனை பண்ணுங்கள். இப்படி அர்ச்சனை பண்ணி ஒரு 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 11 வாரம், ஒரு வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை இப்படி பிளான் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு 11 வாரம் இந்த பூஜையை செய்து பாருங்கள். உங்கள் ஃபேமிலியில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்கள்லேருந்து ஆரம்பிக்கும். எஸ், உங்கள்லேருந்து உங்கள் ஃபேமிலியில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். கல்வியா செல்வமா வீரமானு கேட்பாங்க. கல்வியும் வேணும், செல்வமும் வேணும், வீரமும் வேணும். இந்த மூன்றும் சேர்ந்து தரக்கூடியவர் திரிபுர சுந்தரி. அதே மாதிரி மூகாம்பிகை அம்பாளுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கிறதுக்கு ஒரு ஆன்மீக தகவல் நம்ம பார்த்தோம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.